இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிஜேபியினர் பிரதமர் மோடி அவர்கள் எங்களது தலைவர்களை புகழ்ந்து பேசிய வாசகத்தை பிரசித்தும் மாபெரும் ஒப்பற்ற தலைவராக வாழ்ந்து மறைந்த எங்களது புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய படங்களை பிரசுரித்தும் போஸ்டரில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களிலும் பிஜேபி சின்னமான தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் பிரசுரம் செய்து வருகின்றனர். இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. எங்களது மறைந்த தலைவர்களுடைய படத்தை பிரசுரம் செய்து போஸ்டரில் பிரசுரித்து வாக்கு சேகரிக்கும் வகையில் மலிவு விளம்பரம் தேடும் புதுச்சேரி மாநில பிஜேபியினுடைய செயல்பாட்டை அதிமுக கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. அதே நேரத்தில் இது போன்ற மலிவு விளம்பரங்களை பிஜேபி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் தங்களது கட்சியினுடைய சாதனை, தங்களுடைய ஆட்சியினுடைய சாதனையை வெளிப்படுத்தி வாக்கு கேட்பது என்பது இயல்பான ஒன்று. அதுபோன்று புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது ஆட்சியினுடைய சாதனைகளை குறிப்பிட்டு வாக்கு கேட்பது ஒரு நியாயமான ஒன்று. சாதனைகளை குறிப்பிட்டு வாக்கு கேட்பதற்கு எந்த விதமான சாதனைகளும் இந்த அரசு, இந்த கூட்டணி அரசு இந்த 3 ஆண்டு காலத்தில் நிகழ்த்தாததாலும் மத்திய அரசால் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட மாநில உரிமைகளை இதுவரை வழங்காததாலும் வேறு வழி இல்லாமல் குறுக்கு வழியில் எங்கள் தலைவர்களுடைய படத்தை பிரசுரித்து வாக்கு கேட்பதை எந்த ஒரு அதிமுகவின் அடிமட்ட தொண்டனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிஜேபியினுடைய இந்த கபட நாடகத்தை ஏமாறும் நிலையில் அதிமுக இல்லை. நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது கூட புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் எங்களோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் இரண்டும் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அதிமுகவிற்கு செய்த துரோகங்களை எங்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்த அளவில் கூட அந்த மரியாதையை கூட வழங்காத இந்த பிஜேபியினுடைய செயலை எந்த அதிமுக தொண்டனும் மறக்க மாட்டான். நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபிக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். நேற்றைய தினம் நாடு முழுவதும் 195 பாராளுமன்ற இடங்களுக்கு பிஜேபியுடைய தலைமை பல மாநிலங்களில் இருந்தும் வேட்பாளர்களை அறிவித்தது. தமிழகத்தில் இருந்து ஏன் வேட்பாளரை அறிவிக்கவில்லை என நிருபர்கள் கேள்வி கேட்டதற்கு தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் தமிழகத்தில் கூட்டணி முடிவாகவில்லை, எனவே வேட்பாளர்கள்
அறிவிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். ஆனால் புதுச்சேரியில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பே பிஜேபியுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடாது, எங்களது கூட்டணி கட்சியான பிஜேபி போட்டியிடும், அதனுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று ஒரு 15 தினங்களுக்கு முன்பே அறிவித்து விட்டார். அந்த அளவில் புதுச்சேரியை பொறுத்த மட்டில் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்த தொகுதி இந்த புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி என்பது பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இன்று வரை பிஜேபி சார்பில் போட்டியிடுவதற்கு புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் யாரும் முன்வராதது இந்த பிஜேபியினுடைய பலகீனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதற்கு முதல் காரணமே இந்த கூட்டணியில் அதிமுக இல்லை என்றவுடன் பிஜேபியிடம் புதுச்சேரி மாநில ஆட்சி இருந்தும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்று வரை ஒரு வேட்பாளர் கூட முன்வராதது என்பது நிசப்தமான உண்மை. இதை பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும். இத்தனை காலம் கூட்டணி என்கின்ற பெயரில் அதிமுகவின் முதுவில் ஏறி சவாரி செய்தவர்கள் இன்று தங்களது உண்மை நிலையை பிஜேபியினர் உணர்ந்து கொள்வது நல்லது. இன்று அதே போல எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி, இப்ப என்ஆர் ரங்கசாமி அவர் அறிவிக்கிறார், நாங்க பிஜேபிக்கு தான் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே கொள்கை முரண்பாடான ஒரு கூட்டணி. இது இந்த ஆட்சி இல்லை என்றால் நிச்சயமாக என்ஆர் காங்கிரசும் பிஜேபியும் கூட்டணியில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுத்த மட்டில் மாநில அந்தஸ்து என்பது அவரது ஒரு அம்ச கொள்கை. மத்திய பிஜேபியை பொறுத்த மட்டில் புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து நாங்கள் வழங்க மாட்டோம் என்பது பிஜேபி அரசாங்கத்தினுடைய கொள்கை. இந்த நிலையில மீண்டும் இதே பிஜேபிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவு அளிப்பது என்பது எங்களை பொறுத்த மட்டில் அது தவறான ஒன்று. ஏன்னா இவர் பல தடவை சட்டமன்றத்திலையும் பல தீர்மானங்களை நிறைவேற்றி அமைச்சுக்கிறாரு. அரசு பொது விழாக்களையும் எங்களுக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறாரு. பல இடத்துலையும் எங்களுக்கு மாநில அந்தஸ்து இல்லாதால எங்களுக்கு என்னால் எதுவும் செயல்படுத்த முடியவில்லை. அதிகாரங்கள் எல்லாம் மத்தியிலிருந்து இங்க வந்திருக்கின்ற அந்த ஏஜென்டாக செயல்படக்கூடிய பிஜேபியுடைய ஏஜென்டாக இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்களிடமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனம் வெதும்பி பல இடத்துல பேசுகிறார். இந்த நிலையில மத்தியிலே மாநிலத்திலே 3 ஆண்டு காலம் ஆட்சியில பிஜேபி இருக்கின்றது. ஆனாலும் புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்ற இந்த பிஜேபி அரசுக்கு, இந்த பிஜேபி கட்சிக்கு எந்த அடிப்படையில் நம்மளுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆதரவு கொடுக்குறாருன்னு எங்களுக்கு தெரியல. இதை விட இன்னும் ஒரு படி மேல போய் நாங்க சொல்லணும்னா, மத்திய அரசாங்கம் என்பது காஷ்மீர் மாநிலத்தை 2ஆ பிரிச்சாங்க. காஷ்மீர் ஒன்றும் லடாக் என்றும் 2 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டது. இந்த 2 யூனியன் பிரதேசத்தையும் மத்திய நிதிக்குழுல மத்திய அரசாங்கம் இணைத்திருக்கின்றது. மத்திய நிதிக்குழுல மத்திய அரசாங்கம் இணைத்திருக்கின்றது. மத்திய நிதிக்குழுல மத்திய அரசாங்கம் இணைத்த பிறகு அந்த மாநிலத்தினுடைய மொத்த வருவாயில 42% அவங்களுக்கு பணம் போய் சேருது. ஆனா புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசம் இன்று வரை மத்திய அரசாங்கம் மத்திய நிதிக்குழுல புதுச்சேரி மாநிலத்தை சேர்க்காததால புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து மத்திய அரசுக்கு சேர வேண்டிய, மத்திய அரசுக்கு இதுவரை சேர்ந்து கொண்டிருக்கின்ற வரியில 42% நிதியை நம்ம மாநிலம் பெறவில்லை. வெறும் 10% நிதி மட்டுமே பெறப்படுகின்றது. இதனுடைய உண்மை 100க்கு 100% நம்மளுடைய மாநில முதலமைச்சருக்கு தெரியும். நிதி மேலாண்மை கையில் வைத்திருக்கக்கூடிய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த புதுச்சேரி யூடியை மத்திய நிதிக்குழுல சேர்க்காததால மத்திய அரசாங்கத்தின் மூலம் வசூலிக்கப்படுகின்ற வரியில
நமக்கு எப்படியெல்லாம் வந்து இழப்பீடு ஏற்படுகிறது என்கின்ற உண்மை அவருக்கு தெரியும். ஆனா இன்று வரைக்கும் மத்திய நிதிக்குழுல புதுச்சேரி சேர்க்கல. அப்படிப்பட்ட புதுச்சேரி மாநிலத்துக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள், அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இது போன்ற கட்சிகளுக்கு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை பெறுவதற்காக ஒரு கட்சி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு அளிப்பது என்பது தவறான ஒரு கொள்கை முரண்பாடு. இதுல மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் மாற்றம் தேவை. இது இந்த அரசியலுக்காக இருந்தா அவர் பிஜேபி ஆதரிக்கட்டும். மாநில மக்களுடைய நலனுக்காக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, மாநில மக்களுடைய நலனுக்காகவும் உரிமைக்காகவும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாருன்னா மாநில மக்களுடைய உரிமையை நசுக்கக்கூடிய இந்த பிஜேபிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் என்ஆர் அவர்கள் ஆதரவு அளிப்பது என்பது தேவையற்ற ஒன்று. இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகும். இதுல அவருடைய கருத்துல அவர் எண்ணத்துல மாற்றம் வர வேண்டும். அப்படிப்பட்ட என்ஆர் அவர்கள் புதுச்சேரி மாநில உரிமைக்காக பந்த் போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம். புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து தேவைன்னு சொல்லிட்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்திலே மத்திய அரசை வலியுறுத்தி மத்திய அமைச்சரவையில இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் நம்முடைய புரட்சி அம்மா அவர்கள். பல முறை போராட்டத்தை நடத்திருக்கிறோம், மத்திய நிதிக்குழுல புதுச்சேரி சேர்க்கணும்னு சொல்லிட்டு. அதே போன்று ஜிப்பர் வேலை விஷயத்திலும் புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்லிட்டு மாண்புமிகு கழகத்துடைய எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த அந்த போராட்டத்தை நடத்துது அதிமுக கட்சி. புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல 25% இடஒதுக்கீடு அனைத்து பாடப்பிரிவுகளும் நமக்கு தேவை என்கின்ற நிலையில அதிமுக போராட்டம் நடத்தியது நாங்க. அந்த அடிப்படையில மாநில உரிமையை பெற்றுத் தருவதிலும் மாநில உரிமைக்காக தொடர்ந்து போராடுகின்ற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நியாயத்தினுடைய அடிப்படையிலையும் 2 முறை நாங்கள் முதலமைச்சராக அவரை ஆக்கியிருக்கிறோம் என்னாரு. அந்த அடிப்படையிலையும் அதிமுகவுக்கு ஆதரவளிக்க வேண்டியது அவருடைய ஜனநாயக கடமை. இதை அவர் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அது வேற விஷயம், அவர் கொடுக்கட்டும், நாங்க அவருக்கு புரிய வைக்கிறோம். ஆமா, 2 முறை நாங்க முதலமைச்சர் ஆகிக்கிறோம், அவர் நாங்க புரிய வைக்கிறோம். ஏன் அவரு என்ன இப்ப தேசிய ஜனநாயக கட்சி 3 கட்சி தான் இருந்தது. நாங்க ஒண்ணு, பிஜேபி ஒண்ணு, அவங்க ஒண்ணு. இப்ப நாங்க இல்ல வந்துட்டோம், மீதி அவரும் அவங்க தான் இருக்கிறாங்க. இதுல என்ன தலைவர் என்ன செயலாளர் என்ன பொருளாளர் யாரா? அப்போ யாரும் இல்ல. ஆமா, எல்லாமே பாஜக கொடுத்திருக்காங்க. அவர் பாஜக இல்ல, அவர் உடம்பு சரியில்லாத போது அவர் உயிருக்கு போராடி இருந்தார் எங்க எம்ஜிஎம்ல. அந்த நேரத்துல பிஜேபி 3 நாமினேட் எம்எல்ஏ பிடிங்கினாங்க. அதே போல ராஜ்யசபா உறுப்பினர் கூட எங்களுக்கு தான் தேவைன்னு சொல்லி வாங்கிக்கினாங்க. அதெல்லாம் அவர் விட்டு கொடுத்தாரு பெருந்தன்மையோட. ஆனாலும் இதே போல விட்டு கொடுத்து போனா மாநில உரிமையை அவங்க பறிச்சிருவாங்க. அந்த உண்மையை மட்டும் அவர் மனசில் கொள்ளணும்னு சொல்றோம். நாங்க கேட்கிறோம், தப்பு இல்ல, நாங்க கேட்கிறோம். ஒரு ஜனநாயக ரீதியில எங்களுக்கு ஆதரவு அளிங்கன்னு கேட்கிறோம். அவர் ஆதரவு அளிப்பதும் அளிப்பாததும் அவருடைய இஷ்டம். உங்க பத்திரிகையாளருடைய சந்திப்புல கேட்கிறோம், சொல்றோம், அது அவருடைய இஷ்டம். யாரு ஆதரவளித்தாலும் ஆதரவளிக்க விட்டாலும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அண்ணன் தலைமையில் அமையக்கூடிய எங்களது கழகத்தினுடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்திய நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருவார். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு தேசிய சக்தியாக உருவெடுப்பார் எங்களது எடப்பாடியார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி என்பது அதிமுக நிச்சயமாக வெற்றி பெறும். நாங்க ஜனநாயக ரீதியில எங்களுடைய தலைவர், எங்களுடைய பிரச்சனை அம்மா மாண்புமிகு எடப்பாடியார், எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் மக்களுக்கு எங்களுடைய செயல்பாடுகளை எடுத்து கூறி நாங்கள் வாக்கு சேகரிப்போம். புதுச்சேரி மாநிலத்தினுடைய உரிமைகளை நசுக்கக்கூடியவர்கள் யார்? 5 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சியினுடைய
பாராளுமன்ற உறுப்பினர். அவருடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன சொன்னாரோ இது வரைக்கும் ஒண்ணு கூட செய்யல. மாநில அந்தஸ்து வாங்கி கொடுப்பேன்னு சொன்னார், சொல்லல. மத்திய நிதிக்குழுல புதுச்சேரி சேப்பன்ஸ் அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் செய்யல. துறைமுக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வரும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் செய்யல. விமான நிலையம் விரிவாக்கம் செய்வேன்னு சொன்னார், செய்யல. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாவதற்கு புதிய புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம்னு சொன்னார், செய்யல. இப்ப அவர் எதை சொல்லி இங்க வந்து வாக்கு கேட்க போறாரு? மறுபடியும் எனக்கு ஓட்டு போடுங்க, இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்கும், வந்துடும், நான் மத்திய அமைச்சர் ஆயிடுவேன், அப்ப நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லுவாரா? இந்தியா கூட்டணி என்பது காணாமல் போகுது. இந்த பார்லிமெண்ட் தேர்தலோட எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்து கூட காங்கிரஸுக்கோ இல்ல திமுகவுக்கோ கிடைக்காது. புதுச்சேரியிலிருந்து 20க்கும் மேற்பட்டவர்கள் கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு கொடுத்திருக்கிறோம். நாங்க வந்து பிஜேபி மாதிரி போட்டியிட மாட்டோம்னு சொல்லிட்டு போய் பதுங்கிக்கல, நாங்க போட்டியிடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். 22 பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறோம். மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அவர்கள் ஆர்வி திருநாகரசு அறிவிக்கலாம், தமிழ் வந்தங்கிறார் அவரை அறிவிக்கலாம், அன்பானங்கிறார் அவரை அறிவிக்கலாம், ரவி பாண்டரங்கிறார் பிரதான இந்த கட்சியுடைய பொருளாளர் அவரை அறிவிக்கலாம், என்ன கூட அறிவிக்கலாம். தயார். இது வந்து இந்த போஸ்டர் போட்டுக்கிறது வந்து பிஜேபி தலைமையை நீங்க கேளுங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேளுங்க. அதுல பார்த்தா திடீர்னு பார்த்தா சாமிநாதன் படம் இவ்வளவு பெருசாகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா மோடி சிரிச்சுக்கிறாரு, அமித்ஷா இருக்கிறாரு, அவர் செல்வ கணபதிக்கிறாரு, நம்ம தம்பி வந்து நமச்சிவாயமும் இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா என்ஆர் அவரு நீ செம ஜாலியா. தப்பு இல்லை, அவங்க ஏதோ கேட்குற, நீ ஏன்பா எங்க தலைவர்லாம் போட்டுன்னு ஜனங்களை ஏமாத்தாதீங்க. ஆக ஒண்ணு புரியுது, எங்களுடைய முதுபெரும் மறைந்த தலைவர்கள் இல்லாம இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் இல்ல. இப்ப நான் சொல்லுகிற கருத்துலாம் வந்து என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து பார்ப்பாங்க, படிப்பாங்க, தொலைக்காட்சியில பார்ப்பாங்க. நான் சொல்லுகிற கருத்துல வந்து உண்மையும் நியாயமும் இருக்குதுன்னா அந்த தொண்டர்கள் வந்து மனசாட்சிப்படி வந்து அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என்ஆர் அவர்களிடம் அதிமுக வந்து ரொம்ப நியாயமா தானே சொல்றாங்க அப்படின்னு அவர் சந்தித்து வந்து வலியுறுத்தணும். உங்கள் ராஜேந்திரா சில்க் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.